ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹோம்மேட் மேக்கப் கிட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அது கூட நான் வந்து பாண்ட்ஸ் ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட பாண்ட்ஸ் ஃபேஸ் பவுடர் இருக்கனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது பவுடர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு காஃபி தூள் எடுத்திருக்கேன். ப்ரூ காஃபி தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த காஃபி தூள் வேணால் எடுத்துருக்கலாம். நான் ப்ரூ எடுத்திருக்கேன். காஃபி தூள் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் சைடு எஃபெக்ட்ஸ் வராது. அப்படி உங்ககிட்ட காஃபி தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து முல்தானி மெட்டி இல்லைன்னா கோகுல் சாந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் இல்லை, உங்களுக்கு நல்லா அந்த டெக்ஸ்டர் வர அளவுக்கு நீங்கள் கெட்டியாக வர அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம காம்பேக்ட் பவுடர் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப டார்க் கலரில் வந்திருக்கனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப லிக்விடாகவும் வந்துச்சு. உங்களுக்கு கரெக்டாக வர அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியும் பவுடரையும் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வந்துச்சு. இப்போ நான் வந்து வேறு ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட்டாக இது மாதிரி டப்பா ஜிஆர்டி பாக்ஸு அது மாதிரி ஜுவல்ஸ் பாக்ஸ் இருந்தால் அதில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஜுவல்ஸ் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இதில் வந்து உங்ககிட்ட எந்த பாக்ஸ் இருந்தாலும் அதில் ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றி நீங்கள் வந்து சன்லைட்டு இல்லைன்னா ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். வச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் ஸ்பாஞ்ச் போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ ஸ்பாஞ்ச் போட்டேன். நான் வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து ஃபவுண்டேஷன் மேக் பண்ண போகிறோம். அதுக்கும் அதே டப்பாவில் வந்து ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதே ஃபேஸ் பவுடர் தான் நானும் எடுத்துருக்கேன். நீங்களும் அதே ஃபேஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸே தான். காஃபி பவுடர் எடுத்துருக்கேன். அதுவும் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப கூட தேவையில்லை, ஒரு ஸ்பூனில் பாதி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு எந்த ஸ்கின் டோன் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் பாடி லோஷன் எடுத்துருக்கேன். பாடி லோஷனை வந்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்சர் வந்ததில் நல்லா கெட்டிமாக லிக்விடாக அந்த டெக்ஸ்சர் வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டர்மரிக் பவுடர் கூட போட்டுக்கலாம். டர்மரிக் பவுடர் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நல்லா அந்த டெக்ஸ்சர் வர அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் பவுடரு அதுக்கப்புறம் தண்ணி லோஷன் போட்டுகிட்டே இருங்க.
லோஷன் நான் கொஞ்சோண்டு போட போகிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த கலர் அந்த டெக்ஸ்சர் வர அளவுக்கு நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வேற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் சின்னதாக தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற பாக்ஸில் எதில் வேணால் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் பண்ணதே கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மஸ்காரா பண்ண போகிறோம். மஸ்காரா, காஜல் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கேண்டில் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது மாதிரி 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். பிளேட்டை வந்து இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்படி ப்ளேஸ் பண்ணி அது மேலே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கேஸ் கிடைக்கும். இது மாதிரி உங்களுக்கு கேஸ் கிடைக்கும். அந்த கேஸில் வந்து நீங்கள் கேண்டிலை வச்சு லைட் எரிய வைக்கணும். இப்போ இந்த கேண்டிலை வந்து கீழே ப்ளேஸ் பண்ணணும். எனக்கு பெரிய கேண்டிலாக இருக்கிறதுனால ப்ளேஸ் பண்ண முடியல. நான் அப்படியே கையில் தான் பிடிச்சிட்டு இருக்கேன். இது மாதிரி பண்ணணும். ஒரு 10 to 20 minutes இது மாதிரியே பண்ணிட்டு இருங்க. நான் 10 minutes பண்ணது எனக்கு இது மாதிரி வந்துச்சு. இப்போ இது வந்து சுரண்டி எடுக்கணும். கொஞ்சம் பவுடராக இருந்ததுனால நான் கொஞ்சோண்டு ஆயில் யூஸ் பண்ணேன். ஆயில் யூஸ் பண்ணதுனால இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண திங்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? நான் வந்து பவுடர் அந்த இது சொன்னல அந்த ஓகே, இப்போ நம்ம பண்ணதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம காம்பேக்ட் பவுடர் பண்ணாலும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வேஸ்ட் ஸ்பான்ஸ் இது மாதிரி இருக்கும்ல, நம்ம காம்பேக்ட் பவுடர் வாங்கினா அது இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், செம்மையா இருக்குல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இதை போட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபவுண்டேஷன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்குல்ல, நல்லாவே வந்திருக்கு. வாவ், நான் நினச்சதை விட நல்லாவே வந்திருக்கு. எதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. நான் இன்னும் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு நான் வந்து ஒரு பவுலில் போட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மேக்கப் கிட், ட்ராவல் மேக்கப் கிட் வந்து ஒரு பாக்ஸில் எல்லாத்தையும் நம்ம பண்ணி பார்க்கலாம். அதில் ரிப்போன்னு கொஞ்சம் ஐ ஷேடோ எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அழகாகவே வந்திருக்கு எல்லாமே. ஆனால் கொஞ்சம் இது ஹாட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணாதான் இதுவாக இருக்கும். நீங்கள் பண்ண உடனே நீங்கள் கையில் யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நான் இது ஐலைனர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஐலைனர் மாதிரி பண்ணதுனால லிக்விடாக இருக்குது பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ண உடனே லிக்விடாக வந்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சிடுது. சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த 3 திங்ஸும் பிடிச்சிருக்கு. நீங்கள் 3 திங்ஸுக்கும் ரேட்டிங் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து காம்பேக்ட் பவுடர் பண்ணியிருக்கோம்.
எனக்கு இந்த 3ல பிடிச்சது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாததே எக்ஸ்பெக்ட் ஆகி வந்தது வந்து காம்பேக்ட் பவுடர் தான். காம்பேக்ட் பவுடர் வராதுன்னு நினச்சேன், ஆனால் வந்து செம்மையாக வந்திருக்கு. இப்போ இந்த காஜல் மேலேயே நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ டார்க்காக எஃபெக்டாக இருக்குன்னு. செம்ம எஃபெக்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இது எவ்வளோ டார்க்காக இருக்குது. அதுக்கு மேலே நான் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு. அதே நீங்கள் கடையில் வாங்கின காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியே இதுவாகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஐஷேடோ, அதுக்கப்புறம் லிப் பாம், லிப்ஸ்டிக் எல்லாம், மேட் லிப்ஸ்டிக் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேட்டிங் கொடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.